வாஸ்து விதிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள், இவர்களுக்கு 2026 அப்படிங்கிறது என்ன பெரிய மாற்றத்தை, ஏன்னா குருவோட பார்வை வரப்போகுது. ஸோ மற்றது அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க சொல்லுங்க. பொதுவாக வந்து பாருங்கம்மா, விருச்சிகத்துக்கு சனி பகவான் பஞ்சம சனியா வந்திருக்காரு இல்லைங்களா? பஞ்சம சனியா தான் 25ல கண்டினியூ வர்றாரு. மார்ச் 29 2025 அவர் பஞ்சம சனியா தான் இருக்காரு. பஞ்சம சனியா இருக்க போறவர் பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனியா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்காரு. அப்ப சனி வந்து விருச்சிகத்துக்கு என்ன செய்ய போறாரு? நிறைய நல்லது செய்ய போறாரு. சனினால எந்த விதத்திலையும் ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பிளஸ் தான் ஆல்ரெடி அவங்களுக்கு 2025 என்ன 2025 வந்து குரு அஷ்டம குருவா இருந்தார். அந்த குரு அஷ்டம குருவா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் 6ஆம் மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். சனி நல்லது செய்வாரு, குரு அஷ்டம குருவா இருக்காரு. அப்ப குரு அஷ்டம குருவா இருக்காருன்னும் போது நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத சேர்க்கை, தேவையில்லாத சவகாசம், செய்யாத தப்புக்கு பலன் அனுபவிக்கிறது. நான் எந்த தப்பும் செய்யல, நான் போய் தூரம் நின்று வேடிக்கை பார்த்தேன், என்ன பிடிச்சி உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி வீண் பழிக்கு ஆளாகிறது, வீண் சொல்லுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சேர்க்க முதல்ல கொஞ்சம் கவனம். சேர்க்கையினால சில பல தப்பான விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள், நான் சாப்பாடு சரியா மெயின்டைன் பண்ணல. பொதுவாகவே விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. ஆனா விருச்சிகம் ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னாமா, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளாவாங்க. ஸோ விருச்சிகம் சாதிக்க ஒரு பிறந்த ராசி அப்படின்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். அப்போ இவங்களுக்கு வந்து பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு சாதாரண மேட்டரை இவங்க டீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை அப்படின்றது விருச்சிகத்துக்கு உண்டு. ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபீனிக்ஸ் பறவை கதை கேட்டிருப்பீங்க நீங்க இல்லைங்களா? சூரியனை கண்டு போகும், சூரியன் கிட்ட போகும்போது அது எரிஞ்சி சாம்பல் ஆயிடும், அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அதுதான் விருச்சிகம். ஓகேங்களா? அப்ப விருச்சிகத்துக்கிட்ட வந்து நம்ம பார்த்து அசரக்கூடிய குணம் என்ன அப்படின்னா, உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கை. எந்த அளவுக்கு அடிபடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ அவங்களுக்கு கஷ்டம், துயரம், துக்கம் எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம குரு அப்படின்றத அவங்களை பெருசா வந்து அவங்கள பதப்படுத்துறாரு, பக்குவப்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பியாண்ட் தட் ராகு வந்து 4ஆம் பாவம், கேது 10ஆம் பாவம். ராகு 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானத்துல ராகு. பொதுவா விருச்சிகம் அவங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும். சுகல அதாவது கம்ஃபர்ட் ஜோன்ல அதிகமாகும், அதிகப்படுத்திடுவார் ராகு. அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அப்படின்றது விதி. குருனோட பார்வை இருக்கு, பெருசா வருது அப்படின்னாலும் சின்னதா போயிடும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும் அப்படின்னு சொல்லலாம். கேது 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல கேது. எனக்கு தொழில பெருசா நாட்டம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். நான் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாட்டாங்க. வெளிநாடுக்கு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ், ஆமா இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். நான் இந்தியாவில் இருக்க ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல எனக்கு வேலை கிடைக்கும். ரசாயனம் சார்ந்த தொழில், மெடிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் நான் வந்து ஷைன் ஆவேன். கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள், அமானுஷ்யமான விஷயங்களை கத்துக்கிறது, அதை செய்யறது, இந்த மாதிரியும் நான் ஷைன் ஆகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. போகாம இங்க இருக்கிறத விட போறது நல்லதா? அப்படிலாம் இல்லம்மா, இங்க இருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒண்ணு நான் வந்து பாருங்க, நான் ஒரு அஸ்ட்ராலஜர். நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேரான விஷயங்கள் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் தாந்திரிக் ப்ராக்டிஸ் பண்றேன். எனக்கு பிடிக்கும். திடீர்னு ஒரு நாட்டம் வரும், போவேன், ஜெயிக்கவும் செய்வேன். இந்த மாதிரியும் வரும். ரசாயனம் சார்ந்த தொழில நாட்டம், ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை, இந்த மாதிரி பல விதமா அமையும். இது எதுவுமே மைனஸ் கிடையாது, பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் நெகட்டிவ் என்ன, வேலை செய்யற இடத்துல கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்றது வரும். இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். நெகட்டிவே இல்லாம இருக்கவே இருக்காது இல்லைங்களா? ஏதாவது ஒரு விதத்துல ஒரு 2%, 1% அப்படின்றது வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5% அப்படின்னு சொல்லி நிறைய வருஷமா விருச்சிகம் வந்து கம்ப்ளைண்ட்ஸை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். இந்த சனி பயிற்சி, இந்த அஷ்டம 7.5 சனி எல்லாம் முடிச்சும் இப்பதான் இந்த ஒரு வருஷமா ஒரு மூச்சு விடக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஆமா ஆமா, இது முதல் 6 மாசம், அடுத்த 6 மாசம், அடுத்த 6 மாசம் ஆமா அப்படி புரட்டி போட்டுரும். காரணம் என்ன அப்படின்னா, சனி ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கான். ராவுக்கு எதுவும் பெருசா கெடுக்கிற இடத்துல இல்லை. அவங்க வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. 4-10 தானே. அப்ப இப்ப குரு ஒருத்தன் தான் கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தார். குரு கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தார், சனி காப்பாத்திட்டு இருந்தார். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குரு வந்து அஷ்டம் குருல இருந்து பாக்கிய குருவா வந்துட்டார். ஓடி போனவனுக்கு 9ல குரு, ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. அப்ப ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னா இதுக்கு ஒரு கதையை உண்டுமா. 2 பேர் திருட போவாங்களா. ஃபர்ஸ்ட் பெரிய வீடு, பெரிய பங்களா, அரண்மனை, இருந்த எல்லா நகையும் வச்சு கூட இருந்தவன் என்ன பண்ணானா, மொத்தத்தையும் பேக் பண்ணி காம்பவுண்ட் சுவர் எகிரி குச்சி வண்டியில ஏத்தி அமிச்சிட்டு திருப்பி போனானா.
நீ எடுத்துட்டு போ, நான் போய் மீதி இருக்கிறத தூக்கின்னு வரேன். அவன் போய் ஒரு ரூம் திறந்த உடனே அலாரம் அடிச்சு மாட்டிக்கினான். அந்த கதை தான். அப்ப பாக்கியஸ்தானத்துல குரு அப்படி இருக்குன்னாமா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பெருசா கெட்டது நடக்கும்னா கூட நடக்காம போயிடும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 6ஆம் மாசத்துல இருந்து விருச்சிகத்துக்கு வருது. அதுவும் பாக்கியஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு. நிறைய நல்லது செஞ்சுடுவார். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிச்சிச்சிங்கன்னா பாஸ் ஆயிடுங்கம்மா. பாஸ் ஆயிடும். ரொம்ப So, சிம்பிள். கொஞ்சம் எஃபர்ட் போட்டா அந்த ஃபெயிலுங்கிறது இல்லாம பாஸ் ஆயிடும். ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களுக்கு தெரியும். அதுங்க கொஞ்சம் படிச்சா கூட இன்டெப்தா படிச்சிடும். சோ தெரியும். ஒரு கதை எழுதுங்க, ஓனா புரிஞ்சுக்கிட்டு எழுந்தா ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களாம் கூட ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. பிளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்கவங்களாம் கூட ரொம்ப ஈஸியா வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுய ஜாதகத்துல தசையும் நல்லா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் குருனோட பார்வை 1, 3, 5 சுயஸ்தானத்தை பாக்குறாரு. ஆமா. விருச்சிகம் அவங்க வந்து பாருங்க மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணு முடிவு பண்ணிடுவாங்க, நான் இதை செஞ்சே தீர்வேன். பிள்ளைங்களை நீங்க பார்க்கணும், விருச்சிக ராசி பிள்ளைங்களை. அம்மா இன்னைக்கு நைட் வந்து பாருங்கம்மா இந்த 20 பேஜை நான் முடிச்சிடுறேம்மா, படிச்சிடுறேம்மா, நான் டெஸ்ட் எழுதுற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நாளை காலையில கண்ணு நீ சொன்னே நேத்துனா, ஐயோ அது நேத்துமா, இது இன்னைக்கு முடியாதுமான்னு. அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம கரெக்டா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அந்த மைண்ட் வந்து பெருசா வந்து ஸ்டேபிள் கிடையாது. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படி இருந்தாலும் பெருசா ஸ்டேபிள்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் குருனோட பார்வை இருக்கிறதுனால நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன், நான் செஞ்சுடுவேன் அப்படின்ற மாதிரி செஞ்சுடுவாங்க. இந்த படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இது நான் முடிக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கடனை இந்த 6 மாசத்துல முடிக்கணும், தீர்த்தணும், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் செஞ்சுடுவேன். அப்படி ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி எனக்கு இறை ஆற்றல் மேல அதீத நம்பிக்கை வரும். கடவுளை நிறைய வழிபாடு பண்ண ஆரம்பிப்பேன். நிறைய நல்ல விஷயம், நிறைய நல்லதை வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசு புதுசா கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. தம்பி தங்கச்சினால சப்போர்ட். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் சாதிச்சிடுவேன். நான் சாதிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வேன், செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். தம்பி ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல அவர் காசு கொடுத்து சப்போர்ட் பண்றாரு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி எனக்கு ஃபுல் மாரல் சப்போர்ட் இருக்காரு அப்படின்ற மாதிரி அமையும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குருனோட உச்ச குருனோட பார்வை. பூர்வீக சொத்து எனக்கு வந்தே தீரும். இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணா வியாபாரம் பண்ணியே தீர்ந்துருவேன். கோர்ட்டு கேஸ்ன்னு 15 வருஷமா ஓடிட்டு இருக்கு, சாதகமா எனக்கு அமைஞ்சிடும். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாமா. சோ இது எல்லாமே நீங்க வந்து பாருங்க செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் இது இருக்கு. இதுல வந்து பாருங்க சனி வந்து பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனியா தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் சனி என்னன்னு ஆவார். குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பொதுவா சனி வந்து மந்தன் முடவன். அவர் இன்னும் கொஞ்சம் அவர் கொடுக்கறது எல்லாமே கெட்டது கொடுத்தாலும் ரொம்ப ஆழமா இன்டென்சிஃபைடா கொடுப்பார். நிதானமா தான் கொடுப்பார். நல்லது கொடுத்தாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வாரு அப்படின்னு. இவங்களுக்கான மார்க்ஸ் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம்? விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல 95% போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 65% போடலாம். ரெண்டாதான் நம்ம போட முடியும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாடு முருக வழிபாடுமா. விருச்சிகம் அப்படின்னாலே முருகனை பிடிச்சுக்கணும். சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, முருக வழிபாடு. பொதுவா இப்ப செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பேரனா தான் நம்ம வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஈசனையும் வழிபாடு பண்ணலாம். ஈசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் 9 கோள்களும் பரமேஸ்வரனோட காலடியில. எல்லா ராசிக்கும் சிவ வழிபாடு ஏத்தது. ஆனா நிறைய பேர் சிவனை கும்பிடுறது இல்லை. அது என்ன காரணமோ தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிவனை கும்பிட்டா சிவன் சோதிக்கிறாரு அப்படின்னு. அது உண்மைதான், தப்பு இல்லை. பட் பியாண்ட் தட் சிவன் கைவிட மாட்டார், அதுவும் உண்மை. அப்ப ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கணுமா, சட்டுன்னு கிடைச்சணுமா, முருக வழிபாடு. விருச்சிகமா முருக வழிபாடு பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். பல பேர்கிட்ட நீ ஏமாற மாட்ட, கஷ்டப்பட மாட்ட. கெட்டவங்க யாரு நல்லவங்க யாரு புரிஞ்சுப்ப, புரிஞ்சுட்டு நீயே ஒதுங்கிடுவ அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்.